விக்கி, சொல்லு ரமேஷ். ரேவதி அப்பா எல்லாரும் வந்திருக்கிறதா அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா உள்ள வந்திருந்தாலும் ரேவதி வாமிட் எடுக்க வெளியே போயிட்டா. அதனால என்னையும் அவளையும் ஒன்றா வச்சு பார்த்துருக்க முடியாது. சரிடா. ராகினி, இங்கே எவ்வளோ கலவரம் நடந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் பார்ப்பேன்னு நீ பாட்டுக்கு நின்று ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கேன். ஆமாண்ணே, சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன கவலை? நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எனக்கு இப்போ ஐஸுங்கிற மூடு, அதனால நான் தின்னுட்ருக்கேன். உனக்கு வேணும்னா சொல்லு, உள்ளே வச்சிருக்கிறத எடுத்து தரேன். வீட்டுக்கு ஒருத்தர் மானத்தை வாங்குறதே போதும். இல்லை நானும் வேறையா? எல்லாம் எத்தாலும் எழுத்து. உங்கள் தங்கச்சி வந்துட்டாங்க. எங்கள் தங்கச்சிகளை காணோமே. அவகிட்டயே கேளுங்க. பாப்பா, என்னன்னா ஐஸ் வேணும்னா போய் கடையில் வாங்கிக்கோங்க, நான்லாம் தரமாட்டேன். ஐயோ ரமேஷ், உன் குடும்பம் மானம் பறக்குதுடா காத்துல. இல்லைடா, நீயே வச்சுக்கோ. அங்கே ஷாப்பில் ட்வின்ஸ் மாதிரி 2 அக்காங்களை பார்த்தியா?